கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 5:36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மார்க்கு 5:36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு இயேசுப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, விசுவாசமாக இருன்னு சொல்கிறாரு. ஆமேன். யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, ஜபாலய தலைவனாகிய எவருக்கு பார்த்து சொல்கிறாரு. எவருக்கு ஒரு மகள் இருந்தா, அவள் பலவீனப்பட்டு இருக்கிறப்ப எவரு ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டு ஏசப்பா கிட்ட போய் உதவி கேட்க போகிறாரு. அவர் ஏசப்பா கை வச்சா சுகமாயிடுவாருன்னு விசுவாசத்தோடு போகிறாரு. போய் அவர் கூட இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து செய்தி வருது, உங்கள் மகள் மரித்து போனான்னு சொல்லி. அப்போ ஏசப்பா எவருவை பார்த்து சொன்ன வார்த்தை தான், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதே அதிகாரத்தில் 41, 42 வசனங்களில் ஏசப்பா அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். ஆமேன். மரித்து போன அந்த சிறு பெண்ணை எழுப்பினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன சூழ்நிலை என்ன வேணா இருக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே நான் இனி மறுபடியும் எழும்பேனா அப்படின்னு கேள்வியோடு இருக்கலாம். இல்லை உங்கள் பலவீனம், என்னை விட்டு இந்த பலவீனம் போகுமா அப்படின்னு இருக்கலாம். பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் அந்த மரித்து போயிருக்கலாம், அந்த பாவத்தில் விட முடியலன்னு கண்ணீரோடு கூட இருக்கலாம். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், விசுவாசமாயிரு, நான் மரித்து போனதை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஆமேன். அந்த பாவத்தில் நீ மரித்து போனியா, அந்த பாவத்தை உன்னை விட்டு நீக்கி பரிசுத்த வாழ்வை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். பலவீனத்தை உன்னை விட்டு நீக்குவேன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா வாக்கு தராரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, என்ன சூழ்நிலை வேணா இருக்கட்டும், விசுவாசமாக இருங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இதே அதிகாரத்தில் 42வது வசனத்தில் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் போட்டிருக்கு. அந்த சிறு பெண்ணு உயிரோடு எழுந்ததை பார்த்தா அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் பிரமித்தாங்களாம். உண்மையாக இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை சுற்றி இருக்கவங்க ஆச்சரியப்படுவாங்க, பிரமிப்பாங்க, அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆமேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை எழுப்பி மீண்டுமா உயர்த்தி வைப்பேன், கலங்காத, பயப்படாதுன்னு சொல்கிறாரு. விசுவாசமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.